ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பணியாரம் ரெசிபிங்க. பணியாரம் இது சாதாரணமான பணியாரமே கிடையாதுங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டான காரசாரமான ஒரு மசாலா பணியாரங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக வந்திருக்கும், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னியும் பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னியும் சூப்பராக வந்திருக்குங்க. எப்படி பண்ணாங்க பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க. கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஊற்றணுமோ ஊற்றிக்கோங்க. இப்போ நான் பண்ணுறது 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அளவில் பண்ணியிருக்கேன். இப்போது கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போது இது கூடவே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம். இதை அப்படி ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இது ஒரு நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கப்புறம் நம்ம தக்காளி தான் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு ஒரு பெரட்டு அவ்வளோதான். ரொம்ப வெங்காயம் ரொம்ப வணங்கிடக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு நிமிஷம். அவ்வளோ 2 ஒரு பெரட்டு 2 பெரட்டு அவ்வளோதாங்க. இப்போ தக்காளி போட்டாச்சு. இதுவும் அதாவது பணியார சுடையில் வெங்காயம் ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நறுக்கு பதமாக இருக்கணும். அதனால் இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான உப்பு. இப்போ ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டு தான் கரைச்சிருப்போம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா சேர்க்கறனால உப்பு கொஞ்சம் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வாசமாக இருக்கும். இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம இட்லி மாவில் கலக்க போகிறோம். நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்காக. இப்போ இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது கூட தேங்காய் சட்னி தாங்க இதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவை அவ்வளோதான் ஒரு பெரட்டு பெரட்டினோடனே அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப குக் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ மாவு இருக்குங்க, நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவில் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுங்க. இது நான் அடிக்கடி பண்ணுற ஒரு ரெசிபிங்க. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது நான் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன். இது சூப்பராக இருக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலா பணியாரம். அப்படியே வெறுமனே சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபிங்க. சட்னி எதுவும் தேவையில்லை. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டாச்சுங்க. நான் கரம் மசாலா ஒன்று மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுவும் ஒரு ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். இப்போது இதுக்கப்புறம் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாவு அப்படியே இருக்கட்டும். அதுக்கு ஒரு மூடி தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சிங்க. இது கூட ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. உப்பு. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ இதை மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு நம்ம அடுத்து தாளிப்பு தான் கொடுக்க போகிறோம். தேங்காய் சட்னி தாளிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே இப்போ கருவேப்பிலை உரி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க.
அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம பணியாரம் தான் செய்ய போகிறோம். இதை அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பணியாரக்கல்லில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கங்க எல்லாத்துலேயும். இப்போ நல்லா கல் சூடானதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம மாவு ஊற்ற ஆரம்பிக்கலாம். மாவு ஊற்றையில் நல்லா அடுப்பை லோ பண்ணி வச்சுக்கோங்க. பணியாரம் வந்து தீ வந்து ரொம்ப எரியக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் ஊற்றிடலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகுங்க லோ ஃப்ளேமில் வச்சோம்னா. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வெந்துட்டுருக்குங்க. இது நல்லா செவக்க வேகணும். பாருங்கள், ஓரங்கள்லாம் லைட்டாக செவந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே பரட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க, இல்லைன்னா வராது. இப்போ ஓரங்கள்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வரும் பெரட்டுறக்கு. அவ்வளோதான், பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே அடுத்த சைடும் வெந்து வரணுங்க. இப்போ இந்த பணியாரம் நல்லா முழுமையாக இப்போ வெந்துட்டுருக்கு. 2 பக்கம் திருப்பி பார்த்தீங்கனாலே தெரியும். 2 பக்கம் வெந்துருச்சுங்க. லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எடுக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேம் தாங்க. நல்லா பரட்டி பரட்டி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மீதி இருக்கிறத நம்ம அடுத்தடுத்து ஊற்றி எடுத்துக்கலாங்க மாவுக்கு. இப்போது நம்ம சட்னி, அடுத்து பணியாரம் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. அவ்வளோதான், சாப்பிட்றலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்ல மொறு மொறுன்னு சாஃப்டாக ஒரு டேஸ்ட்டான, வெளியில் அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படி சட்னியில் தொட்டு அப்படி சாப்பிட்லாம். சட்னி இல்லாமையும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான கார பணியாரம் ரெடி. அவ்வளோதாங்க.